ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். குட் டு பி பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். இந்த வீக் வந்து பிளாக் ஃப்ரைடே வீக். அதனால பயங்கர பரபரப்பாக போச்சு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஆல்சோ சைபர் மண்டேயோட ஆன்லைன் சேல் டீல் எல்லாம் முடிச்சு சுற்றி இப்போ தான் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஹியர் ஐ ஆம் வித் நியூ vlog. இந்த வீடியோ எடுத்தது வந்து போன ஃப்ரைடே, அதாவது பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங். சரியான குளிர். ஆனால் வீட்டில் இருந்து ஒரு 6 o'clock கிளம்பிட்டோம். அலாரம் வச்சு எழுந்து டீயை மட்டும் குடிச்சிட்டு ரெடியாகி வந்தோம். ஆக்சுவலாக வந்து பிளாக் ஃப்ரைடேலுக்கு நல்ல டீல்ஸ் வந்து ஆன்லைன்லேயே இருந்தது ஃபார் ஆல் தி குட் பிராண்ட்ஸ். அதுலேயே வந்து நிறைய ஆர்டர் போட்டுட்டோம். பட் ஸ்டில் கொஞ்சம் க்யூரியஸாக இருந்துச்சு. சரி, சும்மா பக்கத்தில் இருக்க வால்மார்ட் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்தோம். நாங்கள் போகிற டைம்லேயே அவ்வளோ கார் பார்க்ஸ் ஆல்ரெடி பார்க் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, எதுவும் இருக்காது, அப்போ ஆல்மோஸ்ட் தீர்ந்துருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். பட் வந்து ஸ்டாக்ஸ் ரீஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் ஷாப்பிங் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து நான் பெஸ்ட் டீலாக என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஷாப் பண்ணேன். அது எல்லாத்தையும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது, எனக்கு என்னவோ வால்மார்ட்டில் சில சில ட்ரெஸ்ஸஸ் அண்ட் சில ஐட்டம்ஸ் தாண்டி மற்றபடி எலக்ட்ரானிக் ஆர் கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாம் ஒரு பெரிய டீலில் இருந்த ஃபீலிங்கே சுத்தமாக வரல. எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்ப ஃபேக்கான ப்ரைஸஸ் மாதிரி தெரிஞ்சது. லாஸ்ட் இயர் வந்து சரியான டிஸ்கவுண்ட்ஸ்ல நிறைய ப்ரைஸஸ் இருந்தது. மேபி பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனா இருக்கலாம். ஆனாலும் வந்து இது வந்து ஒரு டீல் ரேட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல. நான் பார்த்த இடத்துல எல்லாமுமே கிச்சன் அப்ளையன்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சைட்ஸ் எல்லாமே யாருமே வந்து அதெல்லாம் எடுத்துட்டு போகவே இல்லை. எல்லாருமே அங்கே டிஸ்கஷன்ல தான் இருந்தாங்க. பேரலா எல்லாருமே ஆன்லைன்லயும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த வாட்டி வந்து அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வால்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. காஸ்கோட டார்கெட்லலாம் இருந்துச்சு. நான் அதை அடுத்த வீடியோஸில் காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் வால்மார்ட் போனது மட்டும்தான். நான் இதில் வந்து சிலது டீலில் நல்லா தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த $5 to $10 இருந்த கிளாதிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்ல பிராண்ட்ஸே கிடச்சிது. ஸோ உங்களுக்கு வந்து ஷாப்பிங் பார்க்குறது பிடிக்கும்னா, டூ ஜாயின் விண்டோ ஷாப்பிங் வித் மீ. நான் அப்படியே ஃபுல்லாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே என்னென்ன ரேட்டில் கிடச்சிது அப்படின்றத காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி குக்வேர் செட் எல்லாம் இருந்தது. பட் இதெல்லாம் இந்த ப்ரைஸை விட கம்மியான ரேட்டுக்கே நான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ கன்வின்சிங்கா இல்ல இந்த ப்ரைஸு. ஆ அதனால வந்துட்டு நான் இந்த மாதிரி எதுவுமே கிச்சன் அப்ளையன்ஸஸ் இந்த வாட்டி வால்மார்ட்ல வாங்கல. எங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ட்ரோன் வந்து ஷாப் பண்ணணும் அப்படின்னு பிளான்ல வச்சிருந்தோம். ஸோ தட் இங்கே வால்மார்ட்ல வந்து இந்த பிராண்ட் பார்த்தோம், விவிட்டார்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு $270 சம்திங்க்கு இருந்தது. ஆனா இது எப்பவுமே வந்து இதே பிரைஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பிளாக் ஃப்ரைடே டீல்லலாம் இல்ல அப்படின்னு. 4K அந்த மாரி குவாலிட்டி அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து அதுக்கு ரிவ்யூஸ் வந்து அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் இல்ல. ஸோ வந்துட்டு எங்களுக்கு ஹூவர் ஏர் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் காஸ்ட்கோல.
பட் ஸ்டில் நாங்க வந்து இத செக் பண்ண முடிஞ்சது இந்த வாட்டி போனப்போ. ஜேலேப் பிராண்ட்ல இருந்து ப்ளூடூத் இயர்பட்ஸ் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். அலாங் வித் சார்ஜிங் கேஸோடயே வர மாதிரி. இது வந்து பெர் இயர்பட் வந்து $10க்கு ஷாப் பண்ணேன். இது வந்து இந்தியாக்கு எடுத்துட்டு போலாம். ஸோ தட் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேற வேற கலர்ஸ் வாங்குனேன். என்னதான் கிஃப்டிங் பர்ப்பஸ்னாலும் அட்லீஸ்ட் ஒண்ணாவது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட குவாலிட்டி செக் பண்றதுக்காக ஒண்ணே ஒண்ணு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பா வந்து இந்த மணிக்கு வந்து வொர்த் தான். குவாலிட்டி வாஸ் குட் ஆக்சுவலி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹாமில்டன் பீச்சோட கார்மெண்ட் ஸ்டீமர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபார் $25. இது யூசுவல் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியல. பட் வந்து இது பெஸ்ட் டீல்ஸ் ஆஃப் வால்மார்ட்ல வந்து காமிச்சிச்சு பிளாக் ஃப்ரைடேக்கு. ஸோ இது வந்து ஒண்ணு வாங்குனேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 26 பீசஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது வந்து டிஷ் வாஷர் சேஃப் அண்ட் ஆல்சோ மைக்ரோவேவ் சேஃபு. இது வந்து அலாங் வித் மூடியோட சேர்த்து 26 பீசஸ் ஒரு 4 வேரியஸ் சைஸ்ல இருந்தது. இது வந்து ஐ ஃபவுண்ட் இட் ஃபார் $8 $7.97. இது வந்து எனக்கு வொர்த் த பிரைஸா தோணுச்சு. அதனால இது ஒண்ணு ஷாப் பண்ணேன். எப்படி இருந்தாலும் நமக்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்க, மைக்ரோவேவ்ல வைக்கன்னு 2த்துக்கும் மாறி மாறி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தேவ. அதுக்காக ஒண்ணு வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்காக வந்து இந்த கிராஸ் பாடி பேக் வாங்கியிருந்தேன். இது வந்து மேடன் என்வைசின்ற பிராண்டு. ஸ்டீவ் மேடன் இருக்குல்ல, அதோடது தான் இந்த பிராண்டும். ஸோ இது வந்து எனக்கு ஜஸ்ட் ஃபார் $14 கிடைச்சது. இது சரியான டீலு. அலாங் வித் இந்த சார்ம்ஸோட வந்தது. ஸோ எனக்காக வந்து இந்த கிராஸ் பாடி பேக் வாங்கினேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்லீப் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் $5 கிடைச்சது. விமென், மென்னுன்னு நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. எல்லாமே வந்து $5 தான். ஸோ அது வந்து டெஃபினெட்லி அ பெஸ்ட் பை. அதே மாதிரி Wrangler பிராண்ட் வந்து இந்த வாட்டி நல்ல சேல்ல இருந்தது. ஜஸ்ட் ஃபார் $10 வந்து இந்த ஜாக்கெட் கிடைச்சது. ரொம்ப லைட் வெயிட். ஆல்சோ அது கூடயே ஒரு குட்டி பேக் குடுத்திருந்தாங்க. நம்ம ட்ரெக்கிங் அந்த மாரி எங்கேயாவது போறோம்னா, ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி உள்ள வச்சுக்கலாம் பேக்ல. ஆல்சோ வந்து இந்த Wrangler ஜீன் எல்லாம் வந்து $15. அதே மாரி ஸ்வெட் ஷர்ட் எல்லாமே வந்து Wranglerல வந்து $15. அதான் கிளாத்திங் வந்து கொஞ்சம் நல்ல ஆஃபர்ல இருந்தது வால்மார்ட்ல. மத்தபடி வேற எதுவுமே வந்து பெரிய ஆஃபர்ன்லாம் சொல்ல முடியாது இந்த இயர். அதே மாதிரி அவங்களோட யூசுவலான கிறிஸ்மஸ் ஷர்ட்ஸ் அதெல்லாம் வந்து $15க்கு இருந்தது. அது எல்லாமே வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த பிஜே செட் கூட
ஐ திங்க் அரவுண்ட் $15. இதுவுமே நல்லா இருந்தது. ஸோ தட்ஸ் இட். இவ்வளோ தான் நான் வந்து வால்மார்ட்டில் ஷாப் பண்ணது. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சூசிங் டு வாட்ச். பாய்.